அனைவருக்கும் ஒரு இனிய தமிழ் வணக்கங்கள். வெல்கம் டு வடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த பிப்ரவரி 21 அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா உலக தாய்மொழிகளோட ஒரு பிறந்த தினம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ பிறந்த தினம் அது மொழி பொறுத்த அளவுக்கு அது பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்திருக்கும். பட் ஆனா அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தெரியுங்களா? உலக தாய்மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெரியுங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 21. ஓகே, காலையில இருந்து நிறைய பேர் நிறைய ட்ரெயின் விட்டுருப்பீங்க, நிறைய ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க. ஓகே, நம்ம தமிழுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ட்விட்டரா இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸ் வதிக தளமா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது ஓபன் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஓகே இந்த மதர் டங் டே அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஒரு ஆஸ்பிரண்டா ஓகே கண்டிப்பா இந்த மதர் டங் டேல ஓகே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதாவது எந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டாலுமே அதற்குன்னு ஒரு வரலாறு அப்படின்றது ஒண்ணு இருக்குப்பா. சோ வரலாறு இல்லாம எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்னது ஒரு சிறப்பான ஒரு நாளா நம்ம கொண்டாட மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி இந்த ஓகே உலக தாய்மொழிகள் தினம் அப்படின்றது எதனால வந்துச்சு? ஓகே, சோ இதற்கான அர்த்தம் என்ன? ஓகே, எதனால இந்த ஓகே தாய்மொழி தினம் அப்படின்றத நம்ம அனுசரிக்கிறோம்? ஓகே, இதுக்கும் தமிழுக்கு ஏதாவது இது ஓகே ஒரு ஒற்று உறவு இருக்குங்களா? இல்ல தமிழ் மொழியால தான் பார்த்தீங்கன்னா தாய்மொழிகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோமா அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. ஓகே, ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். பட் ஓகே, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இல்ல ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா அதற்கான வரலாறு தெரிஞ்சுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகேப்பா. சோ இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஓகே என்னைக்கு நான் அனுசரிக்கிறோம் அப்படின்னா 21 பிப்ரவரி. ஓகே, அதாவது இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா 21 பிப்ரவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகளின் சபையான யுனெஸ்கோ அமைப்பு இருக்கு தெரியுங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக அறிவிச்சிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா எப்பல இருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா 2000 பாத்தீங்கன்னா கடைபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப 2025 25 ஆண்டுகளோட செலிப்ரேஷன் இன்னும் பாத்தீங்கன்னா கோலாகலமா இருக்கு. ஓகே, சோ 25 ஆண்டுகள் செலிப்ரேஷன் கோலாகலமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதற்குன்னு ஒரு வரலாறு இருக்கு தெரியுங்களா? அந்த வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே சோ பாகிஸ்தான் ஓகே இந்தியால பிரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பாகிஸ்தானே ரெண்டு ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான், மற்றொன்று பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாகிஸ்தானே பாத்தீங்கன்னா ஓகே கிழக்கு பாகிஸ்தான் அண்ட் பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. இல்ல கிழக்கு பாகிஸ்தான் இருக்கு தெரியுங்களா? அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் தற்போதைய வங்கதேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கிழக்கு பாகிஸ்தான தற்போதைய வங்கதேசம் அப்படின்னு சொல்லும். அப்போ அங்க வங்காளம் பேசக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்காங்க. அதாவது ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் வங்காளம் பேசக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த வங்காளம் அந்த இடத்துல அதிகமா பேசினாலும் அந்த மக்களோட மொழி அங்க என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா உருது இருக்கு தெரியுங்களா? அந்த உருதுன்றதுதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிழக்கு பாகிஸ்தான்ல தேசிய மொழியை அறிவிச்சிருக்காங்க. அப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்போ என்னோட மக்கள் இங்க அதிகமா பேசுறது வங்க மொழி தான். ஆனா நீ உருது மொழி எதுக்கு இங்க தேசிய மொழியை ஆக்கியிருக்கீங்க? எங்களுக்கு வங்காள மொழியை நீங்க தேசிய மொழியாக்குங்க, நாங்க அதையே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரிங்களா? அதனால உருது மட்டுமே தேசிய மொழியாக அந்த இடத்துல இருந்ததால உருது மொழியானது கிழக்கு பாகிஸ்தானில் திணிக்கப்படுவதை மக்கள் என்ன பண்ணது, ஏற்கிறது கிடையாது. நீ இதுக்கப்புறம் உருது மட்டும் தான் பேசணும், வங்கம் இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இருக்கிற மெஜாரிட்டி வங்கதேசத்துல அவங்க தான் அதிகமா பேசுறாங்க. ஓகே, இந்த இடத்துல உருது நீ கொண்டு வந்துட்டு நீ இதெல்லாம் பேசணும்னு சொல்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் மேற்கொள்றாங்கப்பா. சரிங்களா? எஸ், நிறைய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா ஓகே மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போராட்டங்கள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வங்க மொழி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எப்போ 1952 பிப்ரவரி 21ஆம் தேதி வங்க மொழி இயக்கம். அப்ப வங்க மொழி தான் பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான்ல தேசிய மொழியை அறிவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இது. இந்த இயக்கத்துல நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, நிறைய மாணவர்கள் இருந்திருக்காங்க. ஓகே, நிறைய ஓகே பிற அமைப்பு சாரா உறுப்பினர்களும் இதுல இருந்திருக்காங்க. அப்போ இந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கப்ப ஓகே அப்ப பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல உங்களை ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிதடிகள் பண்ணிருக்காங்க. ஓகே, நிறைய துப்பாக்கி சூடுலாம் நடத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மாணவர்கள் 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. சரிங்களா? சோ 4 பேர் இறந்துட்டாங்க இந்த மொழிக்காக பாத்தீங்கன்னா ஓகே உயிரே விட்டுட்டாங்க. சோ இன்னமும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமா அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, 1956ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் மொழியாக வங்க மொழியானது அறிவிக்கப்பட்டது.
அப்போ இந்த 4 மாணவர்கள் இறந்திருக்காங்க தெரியுங்களா, அவங்களோட நினைவா தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இந்த இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்றது ஒண்ணு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு முடிவே பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 பேர் வந்து உயிர் கொடுத்துதான் நம்மளோட மொழியை வந்து இங்க வந்து வர வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, அவங்க போராட்டத்தை நினைவுபடுத்தும் விதத்துல, வங்கமொழி இயக்கத்தை நினைவுபடுத்தும் விதத்துல பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழிகள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை வங்கதேச அறிஞர் யாரு, ரஃபிகுல் இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்பா. ஓகே, ரஃபிகுல் இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, 1998ல யுனெஸ்கோ அமைப்புல போய் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே அந்த இடத்துல வந்து வங்கம் பேச மக்கள் தான் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்காக பாத்தீங்கன்னா போராடி 4 பேர் உயிர் இழந்திருக்காங்க. அப்ப இந்த தினத்தை வந்து கண்டிப்பா நம்ம ஒரு தாய்மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, யுனெஸ்கோ அமைப்புல சொல்லியிருக்காரு. சோ ஃபைனலா அனைத்து மக்களின் தாய்மொழி உரிமையை பாதுகாக்கும் வகையில் பிப்ரவரி 21ஆம் தேதியை சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ அமைப்பு 1999ஆம் ஆண்டு அறிவித்தது. அது எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா 2000 ஆண்டிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்ப இப்ப எப்பப்பா 2025க்கு நம்ம வந்துட்டோம். அப்ப 2025ஆம் ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தில் 25வது ஆண்டு நினைவை குறிக்கிறது. அப்ப 25ஆம் ஆண்டு அப்படின்னா ஒரு வெள்ளி விழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. எஸ், அப்ப மொழியியல் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் விதமாகவும் தாய்மொழிகளின் பண்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் 1/4 நூற்றாண்டு காலமாக அர்ப்பணிப்புடன் ஓகே இந்த செயல் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அமைப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு அதாவது ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்ல கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேள்விகள் கேட்கறது பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகே, இந்த உலக தாய்மொழிகள் தினம் 2025ஓட கரு ஓகே அதாவது பாத்தீங்கன்னா அந்த தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொழிகள் முக்கியம். ஓகே, மொழிகள் முக்கியம், சர்வதேச தாய்மொழி தினத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம். ஓகே, லாங்குவேஜ் மேட்டர் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த 2025ஓட ஓகே மிக முக்கியமான தீம். ஓகேயா, சோ கண்டிப்பா இது வந்து எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே இந்த கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால அதுவும் 25வது வருஷம் வேற கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய ஓகே நிறைய எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஞாபகம் வரும். ஓகே, சோ பாகிஸ்தான்ல இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்த ஞாபகம் வருது என்ன அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் தினம். இப்பதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம வந்து அந்த டே அதாவது ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தா மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்றது ஒண்ணு ஓகே நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓகே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எப்படி வந்து உருது மொழி வந்து திணிக்கிறாங்களோ ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா 1938 1965ல பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1931ஆம் ஆண்டு 39ஆம் ஆண்டு நடராஜன் மற்றும் தாளமுத்து இருவரும் உயிரிழந்தனர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1965ல 2ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு மாநாட்டப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். ஓகே, அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படி பண்ணா ஓகே தம் தாய்மொழியை காப்பதற்காக ஓகே உயிர் செய்த அந்த தியாகிகளை நினைவுபடுத்தும் விதமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்றது கடைபிடிச்சிட்டு வராங்கப்பா. சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வரலாறு. ஓகே, உலக தாய்மொழிகள் தினம். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஓகே நான் ஒரு வாசகம் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தாய்மொழியை வந்து பாதுகாப்பதற்காக பிறர் தாய்மொழியை நம்ம வந்து இகழக்கூடாது. ஓகே, நம்ம தாயை நம்ம வந்து பெருமையா பேசிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம தாய்மொழி வந்து நல்லது, நம்ம தாய்மொழி தான் கெத்து அப்படின்றதுக்காக பிற தாய்மொழி வந்து நம்ம வந்து எதுவும் தப்புலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நம்மளோட பெருமை நம்ம பேசிட்டு இருப்போம், அவங்களோட பெருமை அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சமரசமான ஒரு முடிவு அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? எஸ் மக்களே, கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தாவது நீங்க இந்த நாள்ல தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் முக்கியமான நாள் வரப்ப எதனால அந்த நாள் கொண்டாடுறாங்கன்ற வரலாறுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.